ஸ்ரீராம நவமிக்கு பானகம், நீர் மோர், கோசுமல்லி எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். முதல்ல பானகம் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு வெல்லத்தை ஒரு பவுலில் சேர்த்து 3 கப்பு தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், கொஞ்சமாக சுக்கு பொடி, ஒரு கடுகு அளவுக்கு பச்சை கற்பூரம் இதெல்லாத்தையும் இதில் சேர்த்துன்ட்டு அப்படியே ஒரு 10 நிமிஷம் நம்ம அதை ஊற வச்சிடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அதை வடிகட்டிட்டு இதில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸ் சேர்த்துக்க போகிறோம். இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துட்டோன்னா சூப்பரான பானகம் நம்மளுக்கு நைவேத்தியத்துக்கு ரெடி. அடுத்ததாக குக்கும்பர், கோசுமல்லி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு 1/4 கப்பு பைத்தம்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடு தண்ணியில் ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சுக்கலாம். அதை நல்லா தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போது நான் இதுக்கு 1/4 கப்பு குக்கும்பரை தோலை சீவி கட் பண்ணி சேர்த்துட்ருக்கேன். 1/4 கப்பு துருவின தேங்காய், நீங்கள் கேரட் வேணும்னா கூட துருவின கேரட் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துன்ட்டு 1/2 மூடி எலுமிச்சம்பழம் இதுக்கு நான் பிழிஞ்சுட்டுருக்கேன். இப்போது கொஞ்சமாக எண்ணெயில் கடுகு, பெருங்காயம், அப்புறம் பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துட்ருக்கேன். அப்புறம் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, கருவேப்பிலையும் தாளிக்கிறச்ச நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு சூப்பரான கோசுமல்லி ரெடி. அடுத்ததாக நம்ம நீர்மோர் எப்படி பண்ணணுன்னு பார்க்கலாம். நீர்மோர் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு தயிரை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, பாதி பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி இதெல்லாத்தையும் நல்லா மிக்சியில் போட்டு நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதோடு நம்ம 2 கப்பு தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு எண்ணெயில் கொஞ்சமாக கடுகு, பெருங்காயம் தாளித்து கொட்டி இறக்கிட்டோன்னா சூப்பரான நீர் மோர் நம்மளுக்கு ரெடி. டீட்டெயில்டு ரெசிபி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.